வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இந்த செய்தி உங்களுக்கானது அப்படிங்கிறது. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்களுடைய உள் உணர்வை கேட்டு, உள் மனதை கேட்டு உங்களுக்கான செய்தி எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து ஞாபகத்துலேயும் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இந்த செய்தி உங்களுக்கானது. நீங்கள் இந்த வீடியோவை இன்னைக்கு பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யாரோட பேரெல்லாம் நம்ம இங்கே குறிப்பிட்டு பார்க்கல, பொதுவான வாசிப்பு. அதனால் எனக்கு இது நடக்கலை, எனக்கு ஏன் நீங்கள் சொன்னது அமையலை அப்படின்னா, இது ஜெனரல் ரீடிங். நம்ம இங்கே யாரோட பேரெல்லாம் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லலை. நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கிறீங்க அதுக்கு பொருந்தே தான் நீங்கள் இந்த குரூப்ஸை உங்களுடைய ஆழ் மனதை கேட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீங்க. சரி, என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், இந்த செய்தி உங்களுக்கானது. அப்ப இந்த வீடியோவை இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி சொல்றாங்க, என்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், அந்த முதல் செய்தி உங்களுக்கு நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. இரண்டாவது ஃபார் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. நல்ல ஒரு செய்தியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. யாரோ ஒருத்தவங்க, இது எல்லாருக்கும் இல்லை. இப்போ 10 பேர் பார்க்குறீங்கன்னா ஒருத்தர் 2 பேருக்கு கூட இருக்கலாம். ஏன்னா ரொம்ப வெரி ஸ்மால் குரூப், ஒரு சின்ன குழு உள்ள மக்களுக்கு தான். 10 பேர் எடுக்கிறீங்கன்னா 2 பேருக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வேகமாக உங்ககிட்ட ஏதோ சொல்ல போகிறாங்க, பேச போகிறாங்க. அது திருமண செய்திகளாக இருக்கலாம், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு செய்தியை அவர்கள் உங்களுக்கு இங்கே சொல்ல இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப அவசரப்படுறாங்க. இதுக்கு மேலே நான் இதை லேட் ஆக்கிக்கிட்டே இருந்தேன்னா இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைக்கலாம் அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இன்னும் குறிப்பிட்டவர்கள் இந்த வீடியோவை பார்க்குறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அவசரப்படுறீங்க, உடனே இதை செய்யணும், உடனே இதை பண்ணணும், இதுக்கு மேலே நான் தாமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் அல்லது வரக்கூடிய எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது ஒரு நல்ல செய்தியாகவே இருக்கும். ஏன்னா ஸ்வாட்ஸுக்கு பிறகு வான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கலாம், அல்லது அது ஒரு திருமண செய்தியாக இருக்கலாம், அல்லது அது ஒரு நல்ல செய்தியாக கூட இருக்கும் அப்படிங்கிறத தான் இங்க கொடுத்துருக்குறாங்க குரூப் 1க்கு. இந்த செய்தி உங்களுக்கானது. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர்களே வராங்க. நம்ம இந்த செய்தியை கடைசியாக பார்க்கலாம். இவங்க வந்திருக்கிறது கிங் ஆஃப் பென்டகல்ஸ். அதே தான், த நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டகல்ஸ் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறதாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது கொடுக்கறது, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஏதோ ஒன்று அவர்கள் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறது, உனக்கு என்ன உதவி வேணும்னு கேட்குறது, அந்த மாதிரியாகத்தான் இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு நீங்கள் ஏதோ புதிய வீடு வாங்கியிருக்கீங்க, புதிய வாகனம் வாங்கியிருக்கீங்க, அல்லது புதிய ஊருக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் சரியான திட்டங்கள் தேவை. நல்ல பிளானிங் பண்ணணும். நல்லா பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைத்த விஷயங்களை உங்களால் பூர்த்தி பண்ண முடியும். முக்கியமாக பௌதீக விஷயத்தில், மெட்டீரியல் விஷயத்தில். இப்போ நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கன்னா அந்த வீடை ஒரு நல்ல நேரம் பார்ப்பீங்க இல்லையா? நல்ல நேரம் பார்த்து வீடு குடி போகிறீங்க. அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன தேவை, எது எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சரியான பிளானிங் வேணும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே தான், ஒரு குடும்பம், ஒரு வீடு, இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணி அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நேரம். குறிப்பிட்டவர்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்கும். யாரோ ஒருத்தவங்க உதவி செய்கிறது, உனக்கு என்ன உதவி வேணும், பரவாயில்ல, இதை உனக்கு இப்போ நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வாஷிங் மிஷினை நான் வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு மெட்டீரியலி சம்திங் இஸ் சாட்டிஸ்ஃபைங். பௌதீக ரீதியாக உங்களுக்கு ஏதோ ஒரு திருப்தி ஒன்று தரப்படுகிறது. கடைசியாக என்ன செய்தி, ஹாய் பிரிஸ்தஸ் இங்கே வந்திருக்கிறாங்க. யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா டக்குன்னு அதை அவசரப்பட்டு நம்பிடாதீங்க. அதுக்கு மறைமுகமான ஏதாவது ஒரு செய்தி இருக்கும். அதனால யாராவது பாருங்களேன், உங்களுக்கு எடுக்கும் பொழுது நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், உங்களுக்கு முடிக்கும் பொழுது அந்த ஹாய் பிரிஸ்தஸ்ன்னு சொல்லும் பொழுது யாராவது ஒருத்தவங்க அவசரமாக ஏதாவது சொல்கிறாங்க, பையன் நல்ல பையன், பொண்ணு நல்ல பொண்ணு, கல்யாணம் பண்ணி கொடுங்க, அடுத்த முகூர்த்தத்திலே பண்ணி கொடுத்துருங்க, அப்படி இப்படின்னு அவசரப்படுறாங்கன்னா அவசரப்பட வேண்டாம். தீர விசாரிப்பது நல்லது. அது உங்களுக்கு உதாரணமாக தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன்.
உதாரணம். அதனால அதை கொஞ்சம் தீர விசாரிங்க. டக்குன்னு எடுத்தோன்னே எதையும் நம்பிடாதீங்க. உங்களுடைய சில இடத்துல உங்களுடைய உள் மனதே உங்களுக்கு சொல்லும், இது என்னமோ எனக்கு சரியா படலை, இது என்னமோ எனக்கு யாராவது வயசுல மூத்தவங்க அல்லது உங்களுக்கு உதவி செய்ய வராங்க இல்லையா, அவர்கள் உங்களுக்கு ஏதாவது அல்லது உங்க கூட இருக்கிறவங்க யாராவது கூட சொல்லலாம், எனக்கு என்னமோ சரியா படலை, நீ கொஞ்சம் பொறுமையா போகிறது நல்லது அப்படின்னு கூட இருக்கலாம். எதற்காக இந்த ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்கிறாங்க குரூப் 1க்கு பார்க்கலாம். ஏன் இந்த ஹை பிரிஸ்டஸ் குரூப் 1க்கு பார்ப்போம். பார்த்தீங்களா, 8 ஆஃப் கப்ஸ், அதே தான். அப்போ கவனமாக இருங்க. இது எல்லாமே நல்லா ஒத்து வருதுன்னு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு எல்லாம் சரின்னு சொல்லிட்டு கடைசியில் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் கூட எல்லாமே கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இது வேண்டாம், இது எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம். இன்னும் குறிப்பிட்டவர்கள் ஒரு வேண்டுதல் 2 செய்தியும் வைத்து பார்க்கும் பொழுது, 4 ஆஃப் வாண்ட்ஸும் வைத்து பார்க்கும் பொழுது, வேண்டுதலை இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்க அல்லது பரிகாரங்கள் இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்க. இந்த மாதிரி நான் ஒரு கோயிலுக்கு ஒரு பாத யாத்திரையாக நான் வரேன் அப்படின்னு வேண்டுதல்கள்லாம் இருந்ததுன்னா நிறைவேற்றி வையுங்கள் குரூப் 1. கடைசியாக இந்த ஆரக்கல் செய்திகள் மூலமாக என்ன செய்தி சொல்கிறாங்க பார்க்கலாம். இந்த செய்தி உங்களுக்கானது குரூப் 1. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்னைக்கு ஆரக்கல் மூலமாக உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரென்த், அதே தான், பலம். நம்பிக்கையோடு இருக்கணும். என்ன எல்லாம் கைக்கு வந்துச்சு அப்புறம் எல்லாம் வாய் கெட்டலையே அப்படின்னு ரொம்ப மனம் தளர்ந்து போயிடக்கூடாது. நம்பிக்கையோடு இருக்கணும். எவ்வளோ அடித்தாலும் நீங்கள் தான் சிலங்க சொல்லுவாங்க இல்லையா, நான் எவ்வளவு தான் அடி வாங்குறது, ஆனால் ரொம்ப பலமாக நான் இருக்கேன், நான் நொந்து போக மாட்டேன், என்னுடைய பலமும் பலவீனமும் எனக்கு தெரியும், எந்த இடத்துல நான் நின்று பேசணுமோ, எந்த இடத்துல என்னுடைய பதில்கள் முடிவுகளை சொல்லணுமோ நான் கரெக்டாக பேசுவேன், என்கிட்ட பலம் நிறையா இருக்குது. அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ பி ஸ்ட்ராங். நல்ல பலமாக இருக்கணும், சங்கடம் வேண்டாம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. நம்ம இந்த ஸ்ட்ரென்த்தை மட்டும் கிளாரிஃபை பண்ணிடலாம் உங்களுக்காக. குரூப் 1, ஆஹா, அவர்களே வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அதே தான், சில பேருக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகுது. அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, எல்லாமே கைக்கு வந்துடுது. ஐயோ, நினச்சதெல்லாம் கைக்கு வந்துருச்சு, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு உங்களையே நீங்கள் மறந்துடக்கூடாது. யூ ஷுட் நோ எதுக்கு நம்ம பதில் சொல்லணும், என்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும். அவங்க சொல்லிட்டாங்கன்னு டக்குன்னு அதை நம்பிடக்கூடாது. கவனம். ஏன்னா ஆசைகள் கூட ஒரு சில பேருக்கு பூர்த்தி ஆகுது. நல்ல செய்தி உங்களை நோக்கியும் வருகிறது குரூப் 1. இந்த செய்தி உங்களுக்கானது. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த செய்தி. என்ன செய்தி சொல்கிறாங்க குரூப் 2 பார்க்கலாம். பொதுவான வாசிப்பு ஞாபகத்தில் இருக்கட்டும். பொருந்தினதுனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா நீங்கள் தவிர்த்துருங்க. எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா நம்ம இங்கே யாரையும் குறிப்பிட்டு சொல்லலைங்க. இது பொதுவான வாசிப்பு. அப்போ எனக்கு நடக்குமா அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட வாசிப்பு எடுத்து பாருங்கள். எங்ககிட்ட தான் எடுத்து பார்க்கணுன்னு நான் சொல்லலை. நிறைய டெரோ வாசிப்பாளர்கள் இப்போ இருக்கிறாங்க, புதுசாக இன்னும் வர போகிறாங்க. அவர்கள்கிட்ட கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, பொதுவான வாசிப்பு ஞாபகத்தில் இருக்கட்டும். குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், இந்த செய்தி உங்களுக்கானது. என்ன செய்தி சொல்கிறாங்க பார்க்கலாம். குரூப் 2, குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்க. இந்த செய்தி உங்களுக்கு தான். இங்கே 2 செய்திகள் வராங்க. என்னமோ இவங்க வரேங்கிறாங்க. பார்க்கலாம் என்ன அந்த செய்தி. அந்த முதல் செய்தி 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. இரண்டாவது செய்தி 6 ஆஃப் கப்ஸ், குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். என்ன குரூப் 2, முதல் செய்தியும் கத்தி, இரண்டாம் கடைசி செய்தியும் கத்தி, நடுவில் யாரோ போனவங்க மறுபடியும் வராங்க. என்ன நடக்குது, அப்புறம் திருப்பி வேண்டான்னு வெட்டி விட்றீங்க, அப்புறம் போனவங்க திரும்பி வராங்க. நான் இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன், என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருக்கேன். இப்போ ஏன் நீ போனவங்க திரும்பி என்கிட்ட நட்பு வேணும், உங்ககிட்ட பேசணும், நான் மன்னிப்பு கேட்கணும், எனக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு ஏதாவது சில விஷயங்கள் நடக்கலாம். அல்லது நீங்கள் அதை பற்றி இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். சில பேர் ஊர் விட்டு போயிட்டீங்க போல இருக்கு. அது ஒன்று நீங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர். அது நட்பு ரீதியாக இருக்கலாம், காதல் உறவாக இருக்கலாம், திருமணம் நடந்து பிரிந்தவர்களாக கூட இருக்கலாம். இவங்க இந்த இருக்கிற ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிருப்பாங்க. பட் திருப்பி அவர்கள் ஏதோ வராங்க அப்படிங்கிற மாதிரியான தான் அந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங் 6 ஆஃப் கப்ஸ் இங்கே சொல்கிறாங்க. பட் இது நல்ல மெமரிஸாக இருக்குது, நல்ல மெமரி. இவங்க திருப்பி உங்களோட சேரணும்லாம் எங்கே சொல்ல, ஏன்னா கடைசியும் கத்தியில் தான் முடியுது. ஸோ மறுபடியும் உங்ககிட்ட ஏதாவது பேசுகிறதுக்கோ மன்னிப்பு கேட்குறதுக்கோ அல்லது உண்மை ஒன்று தெரியணும் சொல்லு அப்படின்னு கூட கேட்கலாம்.
அந்த மாதிரியாக தான் இங்கே சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, நல்லா யோசிச்சு பேசுங்க. அவசரமாக பேசணுன்ட்டு பேசிடாதீங்க. ஏன்னா குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது யூ ஹேவ் டு பி லாஜிக்கல், புரிஜனமாக பேசணும். அந்த மாதிரி சொல்கிறாங்க குரூப் 2. வேறு என்ன செய்திகள்? இந்த செய்தி உங்களுக்கானது. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க பார்க்கலாம். வாவ், 6 of Wands. ஸோ கடைசியாக இது நல்ல ஒரு வெற்றிகரமாகவே உங்களுக்கு முடியும். நீங்கள் யாரை சந்திக்கிறீங்களோ அல்லது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு யோசனை, பழைய யோசனை, முடிந்து போனது, கடந்து போனது, ஏதோ ஒரு நட்பு, ஏதோ ஒரு உறவு, அது காதல் உறவாக, கல்யாண உறவாக, அது பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வெட்டி விட்டீங்க. எனக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டீங்க. மறுபடியும் வராங்க அப்படின்னாலும் நீங்களும் அதை மறுபடியும் வெட்டி விட்றீங்க. எனக்கு வேண்டாம். அது நீங்களாக இருக்கலாம், அது அந்த நபராக கூட இருக்கலாம். பட் இது ஏதோ எப்படி சொல்கிறது, மறுபடியும் சேரணும்லாம் இங்கே சொல்லலையே. ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னது போல் இது கத்தி, அதோடு இங்கே 6 of Wands. இது வெற்றிகரமாக முடியும். 2 பேரும் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசிடுவீங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லிடுவீங்க. அதே சமயத்தில் இது பேச்சுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்குள்ளே இதை தோன்றிக்கிட்டே இருக்குது. போன விஷயங்கள்லாம் என் மனசுக்குள்ளே தோன்றி மறையுது. மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மெமரிஸ் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. இது எப்போ தான் என்னை விட்டு போகும், இதுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்கும், அது வெற்றி அடையும். 6 of Wandsனாலே யூ வில் பி ஃப்ரீ. இதிலிருந்து சுதந்திரம் கிடைக்கப்படுது. ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் 6 of Swords இது கடந்து நீங்கள் ஏற்கனவே போயிட்டீங்க. மெமரிஸ் சும்மா வந்துட்டு தான் போகும். அது நம்ம அழைக்க முடியாது, எப்படி சொல்கிறது, இரேஸ் பண்ண முடியாது. அது போகுது, அது போகட்டுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டு. இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பூச்சி வருது, அந்த பூச்சி நம்ம விரட்டுறதுக்கு பதிலாக அதுவே எப்படி வந்ததோ அப்படியே போயிடும். அந்த மாதிரியாகத்தான் இந்த செய்தி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. பட் எதற்காக 6 of Wands அதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்கே 6 of Wands ஒரு வெற்றி செய்தி கொடுத்துருக்கீங்க. எதற்காக அந்த வெற்றி செய்தி? இந்த வேர்ல்டு, அதே தான். நீங்கள் ஒரு சில பேர் ஊர் விட்டு ஊர் போகணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது நான் பயணிக்கணும், இந்த பயணம் எனக்கு வெற்றி கிடைக்கணும், நான் நிறைய பட்டுட்டேன், உறவு ரீதியாக நிறையா அனுபவிச்சுட்டேன், எனக்கு போதும், நான் ரொம்ப அன்பானவங்க கூட என்னை வேண்டான்னு எனக்கு மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டாங்க, நாங்கள் 2 பேரும் இன்னொரு முறை பேசியும் 2 பேரும் உண்மையை உறக்க பேசிட்டோம், நான் கடந்து போகிறேன். பட் அதுதான், நான் அந்த ஊரை விட்டு போக போகிறேன், ஒரு வீடு மாற போகிறேன், எனக்கு போதும். ஸோ இனிமேல் எனக்கு இது ஒரு வெற்றியை தருமா, என் வாழ்க்கை இனிமேல் ஒரு நல்லா இருக்குமா, என் வாழ்க்கை இந்த பிரிவுகளுக்கு பிறகு, இந்த மாதிரி ஒரு பாடத்துக்கு பிறகு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுதந்திரம், ஒரு வெற்றி, ஒரு முன்னேற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பயணத்தை நான் நோக்கி எடுக்கிறேன், இந்த பயணம் எனக்கு ஒரு வெற்றியை தருமான கேள்விகள் இருந்ததுன்னா வெற்றியையும் தரும் குரூப் 2. வாழ்த்துக்கள். கடைசியாக இந்த ஆரக்கல் செய்திகள் மூலமாக குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன அந்த செய்தி? ஹீலிங். அதே தான் குரூப் 2. நான் இப்போ தான் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொல்கிறது, அவங்க ஒரே காட்டில் ஒரே வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. யூ நீட் டு ஹீல். ப்ராபப்ளி யூ ஹேவ் ஹீல்டு இல்லையா, நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்க. நான் இதுலேருந்து குணம் அடைஞ்சிட்டேன், பழசெல்லாம் மறந்துட்டேன், நான் கடந்து போகிறேன், நான் எல்லாத்தையும் வெட்டி விட்டேன், என் மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நானும் சொல்லிட்டேன் வேண்டாம்னு சொல்லிட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டோம், ஓகே, ஆல் இஸ் டன், எல்லாமே போயிருச்சு, நான் இப்போ இதுலேருந்து கடந்து போக போகிறேன், ஒரு புதிய வாழ்க்கை, புதிய பாதை, இது வெற்றியை தருமா, வெற்றியை தருது. அது மட்டும் இல்லாமல் யூ வில் பி ஹீல். நீங்கள் இதுலேருந்து குணம் அடைந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் குணம் அடைஞ்சிட்டீங்க. அப்படி மன்னிக்கணும், குணம் அடைந்த பிறகு அடுத்த கட்ட வாழ்க்கையும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக 2 செய்திகளுமே சொல்கிறாங்க குரூப் 2. வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் 2. நன்றி.